சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்டேன். இரு மீன்கள் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்து. எல்லாரும் மாப்பிள்ள வரலையான்னு எதிர்பார்ப்பாங்க, நீ என்ன விஜய் வரலையான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா? பாட்டி அவன் தான் மாப்பிள்ளைய பார்த்து நல்லா இருக்கானா இல்லையான்னு என்கிட்ட சொல்லணும், அதுக்கப்புறம் தான் நான் ஓகேன்னு சொல்லுவேன். ஏ மாடு மாடு, கல்யாணம் கட்டி வாழ போறது நீ, அப்புறம் அவன் வந்து ஓகே சொல்லணும் பாக்க சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா, போய் கிளம்பு. போ பாட்டி, நானே இன்னும் விஜய் காணலன்னு இருக்கேன், நீ வேற. இந்த பேர் மகிமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரமுச்சுல, நீ இந்த விஜய் தம்பி கிட்ட மற்ற பசங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதம்மா. ஏற்கனவே ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பசங்க கூட தான் உங்க பேத்தி சுத்துறான்னு ஒரே கம்ப்ளைண்டா இருக்குமா. ஊர்ல எத்தனை பேர் மாப்பிள்ளை வீட்டுல சொல்லி அனுப்புறாங்களோ அது வேற தெரியல, நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோமா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ, இவ நம்ம சொல்றத காதுலயே வாங்காத மாதிரி போறாள, புரிஞ்சுச்சா புரியலையேன்னு தெரியல இந்த பேக்குக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அவங்க முன்ன ஏதாச்சும் விளையாட்டுத்தனமா பண்ணிட்டா பிரச்சனையா போயிருமே. சரி, அவங்க வர நேரமும் ஆயிட்டு, அதுக்குள்ள இந்த பச்சை போட்டு எடுத்துருவோம். மகி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் புடவையெல்லாம் கட்டி ரெடி ஆகுடி. சரி கலவி, எனக்கு தெரியும், நீ கத்தாத. பார்வதி வீட்டுக்கு என்ன மாப்பிள்ளை வரல போல இருக்கே. சரி, உள்ள பார்வதியை போய் பாப்போம். ஏ பார்வதி, மல்லிகா வா மல்லிகா. நான் கூட மாப்பிள்ளை வீட்டுல வரும்போது தனியா தான் இருக்கணுமோ நினைச்சு கவலைப்பட்டு இருந்தேன், நல்ல வேலை வந்துட்டா. வா. ஏன் பார்வதி, இன்னும் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரலையாங்கோ? வா மல்லிகா, வந்து உட்காரு, இப்ப வந்துருவாவ. ஆமா, உன் பேட்டி கிளம்பிட்டாளா? அவ கிளம்பிக்கிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, பக்கத்து வீட்டு வசந்தி வருவாள, வசந்தி எங்க காணோம்? ஓ, அந்த பொண்ணா? அவ அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கா, போன் அடிச்சேன், இந்த வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா, இப்ப வந்துருவா. அவ வந்தா கூட மாட நமக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும், அதான் நானும் அந்த பொண்ணை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏ மல்லிகா, வெளியே ஆர்ன சவுண்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டாங்கன்னு நினைக்க, என் கூட வந்து கொஞ்சம் நில்லு மல்லிகா. வா வா பார்வதி, போய் கூப்பிட்டுட்டு வருவோம் உள்ள. வாங்க எல்லாரும் வாங்க. இந்த வரமா, எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க. ஏ பார்வதி, போய் அவங்களுக்கு காப்பி தண்ணி எடுத்துட்டு வா. இல்ல பரவாயில்ல, பொண்ணு வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துட்டு நாங்க காப்பி குடிக்கும். சரி, அப்புறம் உட்காருங்க எல்லாரும். அப்புறம் எங்க வீட்டை பத்தி தரகர் உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருப்பாரு. சொன்னாங்கம்மா. என் பேத்திக்கு அம்மா அப்பா கிடையாது, நான் தான் என் பேத்தியை வளர்த்தேன். அப்புறம் அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் நான் முறைப்படி செய்வேம்மா. அதெல்லாம் பரவாயில்லம்மா, நாங்க ஃபர்ஸ்ட் பொண்ணு பாத்துக்கிறோம், அதுக்கப்புறம் எதனால பேசிக்கலாம். அம்மா, நீங்க பொண்ணை கூட்டிட்டு வந்தா பார்த்துட்டு மேற்படி என்ன பேசணுமோ பேசலாம், கொஞ்சம் கூட்டு வரீங்களா? நான் போய் என் பேத்தியை கூட்டு வரேம்மா. ஏ பார்வதி, அவங்க பேச்சுல ஏதோ பொடி வச்சு பேசின மாதிரி எனக்கு தெரியுது. ஏன் மல்லிகா, அவங்க பொடியும் வைக்கல வெடியும் வைக்கல, அவங்க மூஞ்சி சாடையே அப்படிதான். சரி, நான் போய் பேத்தியை கூட்டு வரேன். அம்மா, என் பேத்தி என்ன அழகா இருக்கா, என் பிள்ளை அப்படியே பார்த்த மாதிரியே இருக்கம்மா, அவ அம்மா மாதிரியே அப்படி அழகா இருக்காளே என் பேத்தி. இப்போ எதுக்கு வந்து கிளவி? ஏண்டி பட்டு மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்கா? மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டாங்க, வா வந்து காப்பி கொடு. பாட்டி, விஜய் வீட்டுல வந்துட்டாங்களா இல்லையா? விஜய் இன்னும் காணோம். ஏ மதுமா, மாப்பிள்ளை வந்து உட்கார்ந்துருக்காரு, இந்த நேரத்துல விஜய் எங்க அஜித் எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. வா. போ பாட்டி, வரேன். ஏ மகி, மூஞ்ச இப்படி ஒன்றரை முளத்துக்கு தூக்கி வச்சுட்டு வராத, கொஞ்சம் சிரிச்சிட்டு வா, அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தப்பா நினைக்க போறாவ. இந்த மாதிரி சிரிச்சா போதுமா? அம்மா மகி, நீ சிரிக்கிறத பார்த்து இந்த பாட்டிக்கே பயமா இருக்குமா. அங்கங்க வந்து இப்படி சிரிச்சு தொலைஞ்சிடாத, மாப்பிள்ளை
ஓடுனா ஓடட்டும், எனக்கு என்ன. இதுதாம்மா என் பேத்தி மதுமா. வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுமா. எல்லாருக்குமே வணக்கங்க. என்னங்க பொண்ணை பார்க்க நல்ல லட்சணமா அழகா இருக்காளா? ஆமா ஆமா மஞ்சு, நானும் அதான் நினைச்சேன். டேய் தருண், பொண்ணை ஒழுங்கா பாத்துக்கடா. அப்புறம் ஒழுங்கா பார்க்கல நீ வீட்ல வந்து சொல்லக்கூடாது. பாத்துட்டேமா. இந்த மையம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் காப்பிய கொடு. போ பாட்டி, நான்லாம் கொடுக்கல. மல்லிகா, பிள்ளை வெக்கப்படுது, நீயே கொண்டு குடு. எடுத்துக்கிடுங்கம்மா, பிள்ளை கொஞ்சம் வெக்கப்படுது. பரவாயில்லம்மா, கொடுங்க. அக்காவை ஏன் அடிச்சான்? அக்கா, இவன் கூட உன்னால வாழ முடியாதுன்னு ஏன் சொன்னா? அக்கா அப்படி என்ன விட பேசியிருப்பா? அப்புறம் எதுக்கு அடிச்சான்? வரட்டும் இன்னைக்கு ஆண்டக்கனே, கேட்காம விடக்கூடாது. என்ன இவ சொர்ணமுகிக்கு அக்கா மாதிரி உட்கார்ந்துருக்கா? இவளை எப்படி சமாளிக்கிறது? ஹாய் ஜோ. என்ன கண்ணு, யார பாத்தீங்க? நீ ஜோனி கூப்பிட்டியே, இங்க யாரு இருக்கான்னு பாக்க. ஏ செல்லக்குட்டி, உன்னதான் நான் ஜோனி கூப்பிட்டது. என்னது ஜோவா? என் பேரு ஜோலாம் கிடையாது, சோனி. யார் நீ உனக்கு சோனி குடல் கிடக்குற கோணின்னு பேர் வச்சது? இதெல்லாம் ஒரு பேரு நீ. இனி உனக்கு என் பொண்டாட்டிக்கு நான் வச்ச புது நேம் ஜோ. இந்த பாரு பொறுக்கி, ஜோன் சொல்லி சூர்யா சார் காதுல விழுந்து அவர் வந்து உன்னை பொளந்து கட்டிட போறாரு. கொஞ்சம் அமைதியா இரு. ஏண்டி பொண்டாட்டி பேரை சொல்ல முச்சிலேயே ஒரு கிட்டு ஏறலண்டி. இந்த ஜோதிகா, ரம்பா, நக்குமானி எவ்வளவு அழகழகான பேர் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பேரை வைக்க வேண்டியதானடி. நான் கூப்பிட முச்சில எனக்கு ஒரு கிளுகிழப்பா இருக்கும்ல. ஓ, சாருக்கு கிளுகிளுப்பு வேணுமா? கொஞ்சம் பொறு, நான் கிளுகிளுப்பு தாரேன். நல்ல வேலை, எதையோ சொல்லி அவன் மைண்ட மாத்தியாச்சு. அவ அக்கா விஷயத்த மறந்துட்டா. அப்படியே போயிட வேண்டியதான். ஏண்டா எங்க அக்கா முன்னாடி ஒரே காதல் வசனமா போயிருந்தா பெரிய காதல் மன்னன் நினைப்போ? கொஞ்சம் லைட்டா ஆளி மூஞ்சம் வரான், இவருக்கு காதல் மன்னன் நினைப்பு. சரி, அந்த கர்மம் கடந்துட்டு போட்டோம். எங்க அக்காவை ஏன் அடிச்சா? ஐயோ, அங்க சுத்தி இங்க சுத்தி லாஸ்ட்ல அக்கா கதையில தான் வந்து நிக்கா. நான் ஏன் அடுத்து நீ எப்படி சொல்றது இவட்ட? ஏய், ஒண்ணுதான்டா, எங்க அக்கா ஏன் அடிச்சா? ஏய், உங்க அப்பா பேச்சே சரியில்லடி. அவன் மோசமா பேசுனா, அதுக்குதான் அடிச்சேன். அவ அப்படி என்ன மோசமா பேசுனா? ஏய் லூசு, அவ பச்சையா உங்க அப்பா பேசுனாடி, அதுக்குதான் அடிச்சேன். அதெல்லாம் முடியாது. அவ என்ன பச்சை சிகப்பு பேசினாலும் அதை எனக்கு சொல்லி ஆகணும். அவ என்ன பேசினா? ஏய், அவ வண்டையா கிழிச்சாடி, அது உனக்கு சொல்ல முடியாதுடி. இந்த பாரு அந்த கண்ணா, எங்க அக்கா அப்படி பேசுற ஆளே கிடையாது. எனக்கு எங்க அக்காவை பத்தி தெரியும். நீ தான் ஏதோ பண்ணிருக்கா, அவ அடிச்சிருக்கா. உண்மையை சொல்லு. நான் எது சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கல. இப்ப உண்மையை சொல்றேன். உங்க அக்கா எனக்கு கிஸ் பண்ணதான் வந்தாடி, அதுக்குதான் உங்க அக்கா நான் அடிச்சேன். என்னது? எங்க அக்கா ஒன்ன கிஸ் பண்ண வந்தாளா? ஏன்டி இப்படி மிதிச்சு தள்ளுறா? உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் பாரு. பொறுக்கி, இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன் பாரு. ஏய் ஜோ, நான் பாவண்டி, உன் புருஷன் எந்திரிடி. நீ துபாக்கூர் புருஷன் தானே, உன்னை கொல்றதுல தப்பே கிடையாது. என்னடி புருஷன் டுபாக்கூர் புருஷன் சொல்றா? டுபாக்கூர் புருஷன்னா என்னடி? ஓ, சாருக்கு புருஷனுக்கு மீனிங் வேணுமா? எங்க வீட்ல பார்த்து அரேஞ்ச் பண்ணி எனக்கு கல்யாணம் முடிச்சிருந்தா அது ஒரிஜினல் புருஷன். நீ வந்து கள்ளத்தனமா திருட்டுத்தனமா தளிக்கிறதுனால நீ துபாக்கூர் புருஷன். அதனால நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏய், நான் கட்டின தாலி உன் கழுத்துல தொங்குதடி. நான் தாண்டி ஒரிஜினல் புருஷன், என்ன விடுடி. ஏய் ஜோ, உன் கழுத்துல இருக்கிற தாலிக்கு நான் தாண்டி புருஷன். பார்த்து பேசு, ஃபர்ஸ்ட் எழுந்துடி. என்னடா சிரிப்புல ஒரு மார்க்கமா இருக்கு? ஏ சோனி, நீ உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பா வருதுடி. யாராவது வந்தா தப்பா நினைச்சிருவாங்கடி. எந்திரிடி. யார் வந்தாலும் வந்துட்டு போறாங்க. இப்ப நான் உன்னை கொல்ல போறேன். இந்த பாருடி, இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அப்புறம் மாமையும் கண்ட்ரோல மீறி ஏதாச்சும் பண்ணிடுவேன். அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. பேசாம எந்திரி. அப்படி நீ என்னடா பண்ணி கிளிப்பா அதை நான் பாக்குறேன். இந்த பாருடி, நீ இப்படியே இருந்துகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, நான் இருக்கிற மூடுக்கு இங்கேயே பஸ் நைட்டை முடிச்சிருவேன். உனக்கு ஓகேவா? உடலை நீங்கினால் உயிரும் இல்லை, ஒலியை நீங்கினால் மொழியும் இல்லை, உன்னை நீங்கினால் நான் இல்லை, உனக்கு இது தெரியவில்லை. பூமி சுற்றுவது நின்று விட்டால் புவியில் என்றுமே மாற்றமில்லை. புருஷன் சுற்றுவது நின்று விட்டால் என்னாலும் பெண் வாழ்விய தங்கள் இல்லை.
கிறுக்கி கிறுக்கி அப்பமே சொன்னலடி கதவு திறந்து கிடக்கு யாராச்சும் வந்துட போறாங்க நீ வேற உட்கார்ந்து இருந்த போச பார்த்து எங்க சித்தின காலி துப்பிருப்பாங்க போ அவங்க மூஞ்சில விட முடிக்காம கீழே பார்த்துட்டே போறாங்க எல்லாம் உன்னால தாண்டி நான் என்ன பண்ணேன் அவங்க வருவாங்க எனக்கு தெரியவா செய்யும் நான் உன் மேல இருக்க கோவத்துல அப்படி பண்ணிட்டேன் ஆமா பெருசா சாதனை பண்ணிட்டேன் மூஞ்ச போறேன் திருவிழா கூட்டத்துல காணாம போனது மாதிரி முடிக்கிறது நவுலடி நான் வெளியே போறேன் அப்படி நீ என்கிட்ட தப்பிக்க முடியுமா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம உன்னால வெளிய போக விடுவனா ஏய் அருண் மாப்பிள்ளை வீட்ல வந்துட்டாங்களா அம்மா அதெல்லாம் வந்துட்டாங்க. ஏன்டா வெளிய நிக்கிறீங்க உள்ள போய் அந்த பாட்டிக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்ய வேண்டியதானடா அம்மா எங்களுக்கு தனியா உள்ள போறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சா அதான் விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி விஜய் நான் உள்ள போறேன் நீங்க வாங்க என்னடா அருண் இவன் காத்து போன பலூன் மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கான் இவனுக்கு என்னாச்சு? வேற ஒண்ணும் இல்லடா விஜய் நான் பாக்குற பையங்களி எல்லாம் பறந்து போயிடுதான் அதனால இவர் சோகத்துல இப்படி நிக்கிறாரு. அப்படி எத்தனை கிளிடா இவனுக்கு பறந்து போச்சு? அதான்டா உங்க அத்தை பொண்ணை பார்த்தோன்னா இவனுக்கு புதுசா காதல் ரெக்க முளைச்சிச்சு அத ஒரே நிமிஷத்துல இன்னொருத்தவன் தாலி கட்டி அந்த ரெக்கையும் மறைச்சிட்டு போயிட்டான். அடுத்து மகினால இவனுக்கு ஒரு கண்ணு உண்டு அதையும் பார்க்க இப்ப மாப்பிள்ள வந்தாச்சா அதனாலதான் இப்ப சிறகோட பறவை மாதிரி நிக்கிறாரு நம்ம ஃப்ரெண்டு. சதீஷ் என்ன கல்யாணமா முடிய போது இப்ப பொண்ணு தானடா பார்க்க வந்திருக்காங்க பாத்துக்கிட வேண்டாம் விடு போடா விஜய் நான் பேசாம ஏதாச்சும் ஒரு சர்ச்சுக்கு ஃபாதரா போறேன்டா. டேய் நீ எடுத்த முடிவுல எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குடா நீ ஃபாதரா சர்ச்சுக்கு போய் சர்ச்சுக்கு வர ஃபிகர் எல்லாம் சைட் அடிக்கலாம் தானே பிளான் போடுற? போடா விஜய் நான் சைட்டும் அடிக்கல ஃபைட்டும் பண்ண மாட்டேன் எனக்கு கல்யாணமே வேண்டாம்டா நான் சாமியார் ஆவி இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யலான்னு முடிவு எடுத்துட்டேன்டா. சரிடா அருண் இவன் சாமியாரா போனா போகட்டும் நான் கூட மதுக்கிட்ட பேசி இவனையும் மதுவும் சேர்க்கலான்னு ஒரு ஐடியாவில் வந்தேன் இவனா சாமியாரா போறேன்னு சொல்றானே போகட்டும் இவன் போனா நம்ம ஊருக்கு ஒரு நல்லது நடக்கட்டும். என்னது மச்சான் என்னையும் மகியும் ஒண்ணு சேர்க்க போறியா? அடியும் கொய்யால உண்மையாவே நீ கல்யாண வாழ்க்கை வேண்டாம் நீ ஃபாதரா போறியான்னு எனக்கு ஒரு டவுட்டுடா அதனாலதான் நான் இப்படி ஒரு கிட்ட போட்டேன். ஆனா நீ பிராடுக்காரனாலா இருந்திருக்கா பத்தி உனக்கு தெரியாதா விஜய் ஒரு கிளவிய கூட்டிட்டு வந்து என்னடா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டா கூட கல்யாணம் பண்ணிப்பா இவனாவது ஃபாதர் ஆகுறதா அது? சரி வாங்கடா உள்ள போலாம். நான் உள்ள வரலடா விஜய் ஏற்கனவே என் இதையும் சிலியா உடஞ்சு கிடக்கு இதுல வேற உள்ள வந்து அந்த போஸ்ட் மரம் என் மகிய லுக்கு விடுறத என்னால பாத்துன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் என் சோழி முடிஞ்சு. என்னது போஸ்ட் மரமா? ஆமாடா அவன் நல்ல பணமர மாதிரி ஹைட்டா இருக்குண்டா மகி அவனை நிமிர்ந்து பார்க்கணும்னாலே ஒரு நாள் ஆயிடும்டா அவன் எப்படியோ மகியை இடுப்புல தூக்கிட்டு தான் அலையணும். என்னது என் மகிய அவன் தூக்கிட்டு அலைவானா? வாயை உடச்சு போடுவேன் நான் தான் என் மகிய தூக்கிட்டு அலைவேன். சரிடா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே நில்லுங்க நான் போய் மகிய பார்த்துட்டு வரேன். விஜய் ஏன்டா லேட் மகி அத்தை வீட்டுல இருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. என்ன இந்த பொண்ணு இப்படி மாப்பிள்ள இருக்கிறாரு போய் அந்த தம்பி கையை போய் பிடிச்சிட்டு இருக்கா மாப்பிள்ள என்ன நினைப்பாரு ஐயோ இதுக்கு தான் பயந்தே அதே மாதிரி பண்ணுறாளே. என்னங்க இந்த பொண்ணை பாத்தீங்களா இவ்வளவு நேரம் இருள் அடைஞ்ச மாதிரி சிரிக்காம நின்றுகிட்டு இருந்தா இப்போ இந்த பையனை பார்த்தோன்னு என்ன சிரிப்பு சிரிக்கா ஓடி போய் அவன் கையை பிடிக்காங்க என்னங்க இது? ஆமாமா நானும் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நம்ம வர்ற வழியில விசாரிச்சோமே இந்த பொண்ணை பத்தி அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமாங்க? நீ கொஞ்சம் அமைதியா இரு உன் பையன் என்ன முடிவு எடுக்கான்னு பாப்போம் அதுக்கப்புறம் எத்தனாலும் பேசிக்கலாம். ஏ மகி கைய விடு மாப்பிள்ள வேற பாத்துக்கிட்டே இருக்கான் அப்புறம் தப்பா நினைப்பான் கைய விடு. நீ என் ஃப்ரெண்ட் தானே கையை பிடிச்சா என்ன தப்பு? மகி ஃப்ரெண்டா இருந்தாலும் ஆள்க முன்னுக்கு கைய பிடிக்க கூடாது கைய விடு. நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்கம்மா மகியும் என் பையனும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு அதனாலதான் அவனை கண்ட உடனே சந்தோஷத்துல என்ன பண்ணுன்னு தெரியாம சின்ன பிள்ளை பண்ணுது நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதுங்க. இல்லங்க நாங்க எதுவும் நினைக்கல. அப்புறம் அம்மா உங்க பையனுக்கு எங்க பொண்ணு பிடிச்சிருக்கா நீங்க இன்னும் ஒன்னும் சொல்லலையே?
கொஞ்சம் பொறுங்கம்மா, என் பையன்கிட்ட கேட்க. தருண், நீ என்னப்பா சொல்ற? பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அம்மா எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குமா, ஆனா ஒரு கண்டிஷன். என்னடா, எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லிரு. அம்மா எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குமா, ஆனா இந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லு, அது எனக்கு பிடிக்கலமா. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க கூடாது. நம்ம குடும்பத்துக்கும் அதெல்லாம் செட் ஆகாது இல்லம்மா. என்ன தம்பி, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணை யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு இவ்வளவு கண்டிஷனா சொல்றீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை யார்ட்டையும் பேச விட மாட்டீங்களா? இத பாருங்க ஆண்டி, ஃப்ரீயா விட்டுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டுன்ற பேர்ல வீட்டுக்கு வரதும் போறதுமா இருக்கும். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. எனக்கு என்ன பாக்குறோமா, குடும்பத்தை பாத்துக்கணுமா அப்படின்ற பொண்ணுதான் வேணும். இந்த பாருங்கம்மா, உங்க பையனை இப்படி பேசிட்டு இருக்கா, நீங்களும் அதை பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? இந்த காலத்துல எல்லாம் ஆணு பெண்ணு சமன்னு இருக்கிற காலத்துல வந்து இவரை பாத்துக்கணுமா, இவர் அம்மாவை பாத்துக்கணுமா? எதுக்கு அதுக்கு பொண்ணை கல்யாணம் பண்றீங்க? ஒரு ஆடு மாடை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? பொண்ணுங்களை இப்படி மட்டம் தட்டி பேசுறாரு. என்னம்மா என் பையனை இப்படி பேசுறீங்க? அதான் நான் பார்த்தனே, வந்த உடனே அந்த பையன் வந்து ஓடி போய் கையை பிடிக்குது. எந்த பொண்ணாச்சும் அப்படி கூட்டத்துல பிடிக்குமா? ஏமா இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றீங்க? என் பேத்தி கொஞ்சம் விளையாட்டுத்தனமான பொண்ணுதான், மத்தபடி அவன் நல்ல பொண்ணுங்க. அதான் பரமூச்சிலே சொன்னாங்களே உங்க பொண்ணோட யோக்கியத்தை. அப்படி எங்க பொண்ணை பத்தி வெளியே என்ன சொன்னாங்க? ஆண்டி, இந்த ஊருக்குள்ள வரமுச்சிலே சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, ஃபுல்லா பாய் ஃப்ரெண்டு பின்னாடியே தான் சுத்தோனே. இருந்தாலும் பொண்ணை பார்க்க அழகா இருக்குன்னு தான் இவ்வளவு நேரம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இப்பதான் தெரியுது அந்த கேரக்டரே தப்பான கேரக்டர்னு. பாருங்க, எங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரனோட தான் நான் இவ்வளவு நேரம் பொறுமையா பாத்துட்டு இருந்தேன். ஆனா யாரு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா மகி கேரக்டரை பத்தி தப்பா பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பொல்லாத கோவம் வரும். எப்பா விஜய், கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. என்ன சார் ரொம்ப துள்ளுறீங்க? கோவா பொத்துக்கிட்டு வருது. ஃப்ரெண்டு அவ கூடயே சுத்திக்கிட்டு லாஸ்ட்ல என் தலையில இவ்வளவு கெட்டி வச்சிடலான்னு பாக்கீங்களோ? என்னடா சொன்ன? எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி இவ்வளோ தலைக்குறவா பேசுறியே? ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? நீல எங்க மொகையை கட்டிக்க லாக்கே இல்ல. எழுந்து போட நாயே. டேய், என்னடா போஸ்ட் மாடம் உடைஞ்சு விழுந்த மாதிரி யாரோ வந்து விழுறான். ஏ மச்சான், இவ யாரு தெரியுமா? என் மகிய பார்க்க போன மாப்புல. இவனை யாருடா அடிச்சா? யார் அடிப்பா? அந்த பேரு நம்ம விஜய் தான் அடிச்சிருக்கா. என்னடா உன் மூஞ்சிக்கு என் மகி தேவையா? நல்ல தேவைதான்டா உனக்கு. ஏண்டி, நீ தெரிஞ்சு செய்யறியா தெரியாம செய்யறியாடி? நீ செய்யறது எல்லாம் எனக்கு சாதகமாவே இருக்குதே. இந்த பாருடா, உன்னை நான் கிடுக்கு பிடி பிடிச்சிருக்கேன். என் பிடியில இருந்து நீ தப்பிச்சே போக முடியாது. உண்மையை நீ சொல்லிட்டு தான் வெளியே போகணும். ஏ லூசு, நீ எனக்கு கிடுக்கு பிடி பிடிக்கலடி, கிளுகிழுப்பா பிடிச்சிருக்கா. இது உனக்கு தெரியுதா என்ன? இந்த பாருடா, எங்க அக்காளை பத்தி உண்மையை மட்டும் நீ சொல்லல, உன்னை என்ன வந்து இறுக்கி பிடிச்சி உன் எலும்பை முறிச்சிருவேன். ஏண்டி, என்ன இறுக்கி பிடிச்சா என் பாடிக்கு ஒண்ணும் செய்யாதுடி, ஆனா உன் பாடிக்கு அங்கங்க பஞ்சர் ஆகும். ஓகேவா? இந்த பாரு பொறுக்கி, நீ உண்மையை சொல்லத்துக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் உன்னை விடவே மாட்டேன். இந்த பர்ஜோ, நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். பாவம், நீ சடனா திரும்பணும்னு வச்சுக்கோ, உனக்கு நிறைய சேதாரம் ஆகும். உனக்கு ஓகேன்னா நான் திரும்பட்டா? ஒரு பாட்டி இடுபாட்டி மலை இறக்கத்துல தள்ள, இடங்காட்டி தடம் காட்டி என்ன அறக்க பறக்க வந்து கொல்ல, படுகாட்டி மண்காட்டி பை வரைக்க வரைக்க முத்த பைய படுகாட்டி பயங்காட்டி நெஞ்சு எனக்கு தப்பு செய்ய. நான் சின்ன பையன், நீ கண்ண பையன், நான் சும்மா செய்ய வாழ வாழ
ஏண்டி என்ன பார்த்தா என்ன தெருவில் போறவளெல்லாம் இழுத்து கிஸ் பண்ற மாதிரியா இருக்கு. ஏய் நீ பெரிய நல்லவனோ? நீ எத்தனை தடவை என்கிட்ட பொறுக்கித்தனத்தை காமிச்சி என்ன நீ கிஸ் பண்ணிருக்கா? இந்த பாருடி, இதுவரை நான் யாருக்கும் இப்படி நான் பண்ணதே கிடையாது. ஏதோ விளையாட்டுத்தனமா உனக்கு தான் நான் கிஸ் பண்ணேன். என்னமோ என் போதாத காலம் நீயே எனக்கு பொண்டாட்டியா வந்துட்ட. இன்னும் வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு மட்டும் தானே என் கிஸ். அப்போ நீ நல்லவே, எங்க அக்கா கெட்டவளா? ஏய் லூசு, நீ எப்பவுமே இப்படிதானா இல்ல எப்பமாச்சும் இப்படியா? யாராச்சும் சொன்னா அதை அப்படியே நம்பிடுவியா? நான் ஒரு கோபத்துல உங்க அக்கா அப்படி கிஸ் பண்ண வந்தான்னு சொன்னேன். நீ அதை பெஞ்சுக்கிட்டே அடையிறா. அப்போ அது பொய்யா? ஏன் நீ என்ன சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கா? இந்த படி உங்க அக்கா உன்னை எனக்கு கிஸ் பண்ணே வரல. நான் அதுக்காகவும் அவளை அடிக்கல. உங்க அக்கா வரம்பு மீறி தாண்டி என் பர்சனல் விஷயத்துக்குள்ள மூக்க நுழைஞ்சா. அதுக்கு தாங்க முடியாத கோபத்துல தான் நான் அவளை அடிச்சேன். அப்போ உன் பர்சனல் விஷயத்துல யார் நுழைஞ்சாலும் நீ அடிப்பியா? நானும் தான் உன் பர்சனல் விஷயத்துக்குள்ள நுழையிறேன், என்ன நீ அடிப்பியா? ஏன்டி கேட்கிற கேள்விக்குள்ள கேன மாதிரி கேட்கிறா? இந்த படி நீ மட்டும் என் ஒய்ஃபா இல்லாம வேற ஒருத்தியா என் பர்சனலுக்குள்ள நுழைஞ்சேன்னு வச்சுக்கோ, நான் அடிக்கிற அடியில உன் பல்லாம் தெரிச்சிடும். நீ இப்போ என் ஒய்ஃபா இருக்க போய் நான் ஒன்னும் பண்ண முடியாம உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். ஓ சார், என்ன பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டீரோ? நான் ஒண்ணு என்ன புருஷனா ஏத்துக்கலையே. இந்த பாரு சோனி, நான் என் பாஸ்ட் வாழ்க்கையெல்லாம் மறந்து உன்னை என் பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டு உன் கூட வாழலான்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ பழசெல்லாம் கிளறிக்கிட்டு பழையவே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம என்ன உன் புருஷனா ஏத்துக்காட்டினாலும் என்ன நிம்மதியாவாச்சும் இருக்க விடு. ஏய் நீ தான் என்ன உன் ஒய்ஃபை ஏத்துக்கிட்டியே, அப்புறம் உன் பாஸ்ட் வாழ்க்கைய பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற வேண்டியதானே? இந்த பாருடி, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டே, உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு நான் கேட்க போறதும் கிடையாது. நீ என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு நீ திருப்பி கேட்கறதையும் நிறுத்திடு. அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். இவன் ஏன் அவன் பாஸ்ட் வாழ்க்கைக்குள்ள நம்ம நுழைஞ்சா இவ்வளவு கோவப்படுறான்? ஏண்டி ஆந்த கண்ணை ஊட்டின மாதிரி உருட்டிக்கிட்டே இருக்கா? ஓ அடுத்தது என்ன சொல்லி என்ன கோவப்படுத்தலான்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ? நீங்க திங்க் பண்ணதெல்லாம் போதும். சித்தி கூட்டிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆகுது? அப்புறம் அவங்க நம்ம ரெண்டுத்தையும் தப்பா நினைப்பாங்க. வா முதல்ல உங்க முகத்தை ஒழுங்கா வச்சுட்டு போங்க. மூஞ்ச பாருங்க உருணி. இவன் லைஃப்க்குள்ள யார் வந்திருப்பா? ஏன் அதை பத்தி பேச இவ்வளவு கோவப்படுறான்? எப்படி நான் அதை கண்டுபிடிக்கிறது? எப்படியாச்சும் அதை கண்டுபிடிச்சுதான் ஆகணும்.